ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறத பார்க்க போகிறோம். பேக் பார்ட் எப்பயும் கட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது துணிகள் அந்த கிளாத் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஜாயிண்ட் கொடுக்காமல் தைக்கிறதுக்காண்டி ஒரு டிப்ஸு தான் இது. ஒரு கை ஜாயிண்ட் இல்லாமல் துணி எடுக்கிறதுக்கான டிப்ஸு. இப்போ வந்து பேக்கில் வந்து அந்த பின்பக்கம் இருக்கிற ஆம்கோல் இது அந்த ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதில் 10 வருது. 10ல் 1 மைனஸ் பண்ணோன்னா 9. 9 வந்து நம்ம எடுக்கணும். அங்கே இந்த கிளாத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்து 8 தான் இருக்குது. அதனால் இங்கே எடுத்தோன்னா எப்பயும் ஜாயின் பண்ணணும். ஒரு 2 இன்ச்சுக்கு ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, அந்த இடத்துலேருந்து அந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து துணியை மடித்து போட்டோன்னா 2 ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி அந்த இடம் வரும். கரெக்டாக பாருங்கள். பேக் பீஸ் கட் பண்ணதுலேருந்து அந்த எட்ஜு பகுதியிலேருந்து நம்ம வந்து 9 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து அகலம் வந்து 9 இன்ச்சு எடுக்கணும். அந்த பேக்கில் வந்து 10 இருந்தது. அந்த 10லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா எல்லா ஸ்லீவுக்குமே இது கரெக்டாக இருக்கும். பேக் பீஸில் எவ்வளோ 10ஆக இருந்தாலும் 9ஆக இருந்தாலும் அதிலேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுகள் எடுத்துக்கலாம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எட்ஜு பகுதினால் 1 இன்ச்சு மட்டும் நான் விட்டுக்கிறேன். 1 இன்ச்சு விட்டுட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து 6 இன்ச்சு. மேலே ஜாயின் பண்ணுறதுக்காண்டி 6 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். 6 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்லீவோட அந்த கேப் கட்டிங்னு சொல்லுவாங்க, அது வந்து 2 to 3 வரலும் வைக்கலாம். நான் 2.5 வச்சுக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸில் 2 தான் இருந்தது. அந்த 2.5லேருந்து நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த தையலுக்கு 1.5 இன்ச்சா 2 இன்ச்சா மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். அதுலேருந்து கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு, 2 இன்ச்சு தையலுக்காண்டி. மேல் பக்கம் அந்த ஃபோல்டிங் பக்கத்தில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இது எல்லா ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி கட் பண்ணோன்னா கரெக்டாக வரும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதும் அந்த பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவுகள் வரும். அப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து அப்படியே வளைச்சி கீழே கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். அந்த கையோட ஷேப் வந்து நல்லா கிடச்சிரும். கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக மேல் பக்கம் அந்த ஃபோல்டிங் பக்கத்துலேருந்து 2 இன்ச்சுலேருந்து அப்படியே வளைச்சி இங்கே அந்த தையலுக்கு நேராக கொண்டு வந்துடலாம். நம்ம ஸ்லீவோட அகலம் தெரியாது நிறையா பேருக்கு. இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணால் எல்லா ஸ்லீவும் சுடிதார், ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே கட் பண்ணுறதுக்கு இதே ஒரே மெத்தடு தான். இப்போ அந்த ஹர்கட் போட்டு வச்சுருக்கோங்களே, சென்ட்ரிலையும் அந்த 2 இன்ச்சு தையலில் இருந்தும் அந்த இதில் இந்த ஹர்கட் அந்த ஃபோல்டிங் பக்கத்துலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அந்த சிசர் கட் பண்ண அந்த இதுலேருந்து 2யும் மடிச்சிட்டு எது சென்ட்ரு வருதோ அந்த சென்ட்ரு பகுதியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்குழிவாக வெட்டணும். இதுதான் முன்னாம்கோல். இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவ் வந்து முன்னாம்கோல் பின்னாம்கோல் கரெக்டாக வந்துடும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்குழிவாக வெட்டணும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.